தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மாற்றுப்பாதையில் ரோட் ஷோ நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். வணக்கம் நாகேந்திரன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தேர்தல் பிரச்சார ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்கு இன்று தொடரப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் சில முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுப்பாதையில் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. பாஜகவினர் தேர்வு செய்த பாதைக்கு அனுமதி வழங்க முடியாது என அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கண்ணப்பா ஹோட்டல் முதல் VSI மருத்துவமனை வரை மாற்றுப்பாதையில் ரோட் ஷோ நடத்தி கொள்ளலாம். மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மட்டுமே ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்பது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாஜக நிர்வாகி ராஜசேகரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு அவசர மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழகத்தில் இன்று பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இன்று மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரை திருச்சி காந்தி மார்க்கெட் முதல் மலைக்கோட்டை வரை ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கான முறையான அனுமதி கோரி தேர்தல் அலுவலர் மற்றும் காவல்துறையிடம் மனு அளித்த நிலையில் அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்படும் இஷ்யூ குட்ஸ் வாகனம் நிரந்தர பதிவு செய்யாமல் இருப்பதால் அனுமதி வழங்க இயலாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வாகனம் கடந்த மார்ச் 18ஆம் தேதி தான் வாங்கப்பட்டது. ஆனால் இதனை கருத்தில் கொள்ளாமல் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த அவசர வழக்கானது இன்று நீதிபதி முரளி சங்கர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி ரோட் ஷோ நடைபெற தேர்வு செய்யப்பட்ட பாதை மிகவும் பொதுமக்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய நடைபாதையாக உள்ளது. வாகன நெரிசல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. பல்வேறு வழிபாட்டு தலங்கள், மத வழிபாட்டு தலங்கள் உள்ளதால் அந்த பகுதியில் அனுமதி வழங்க முடியாது என அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் கண்ணப்பா ஹோட்டல் முதல் VSI வரை மாற்றுப்பாதையில் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படும் என்றும் அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை அடுத்து பார்த்தோம் என்றால் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாற்றுப்பாதையில் கண்ணப்பா ஹோட்டல் முதல் VSI அந்த மருத்துவமனை வரை 4 மணி முதல் இரவு 6 மணி வரைக்குள் ரோட் ஷோ நடத்தி கொள்ள அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்துள்ளது. ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.